அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை தொகுதியில் என்னால் போட்டியிட முடியாது, என் தந்தைதான் போட்டியிடுவார் என்று வினோத் காந்தி தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தி திடீரென அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ராணிப்பேட்டை தொகுதியில் என்னால் போட்டியிட முடியாது, என் தந்தைதான் போட்டியிடுவார் என்று வினோத் காந்தி அறிவித்திருக்கிறார். ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட வினோத் காந்திக்கு திமுக தலைமை வாய்ப்பளித்த நிலையில் வினோத் காந்தி இந்த திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தியின் மகன் வினோத் காந்திக்கு வாய்ப்பு திமுக தலைமையால் வழங்கப்பட்டிருந்தது. அவர் தந்தையார் அமைச்சராக இருக்கக்கூடிய சூழலும் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படாமல் தற்பொழுது இந்த வாய்ப்பு அவர் மகனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தந்தை தான் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக உறுதியாக இருப்பதனால் தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தன் தந்தைக்கே மீண்டும் வழங்குவதாக வினோத் காந்தி சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக காந்தி மீது கடந்த இந்த அமைச்சரவையில் இந்த 2021 2025 வரையிலுமான இந்த 5 ஆண்டு கால அமைச்சரவையில் இறுதி காலகட்டங்களில் அவருடைய வயது மூப்பு உள்ளிட்ட காரணங்களால் அவருடைய அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்போ அல்லது அமைச்சரவை விட்டும் கூட அவர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. இருந்தபோதும் தேர்தல் நெருக்கத்தில் இருப்பதனால் அதன் மீதான எந்த ஒரு பரிசீலனையும் திமுகவோ அல்லது அரசோ செய்யாமல் இருந்தது. குறிப்பாக திமுக தலைமை அவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அவர் மகனுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு முடிவெடுத்துதான் இந்த முறை தேர்தலில் அவர் மகனுக்கு வாய்ப்பு வழங்கியதாக சொல்லப்பட்டது. இருந்த போதும் கூட தான் தொடர்ந்து வயது மூப்பு என்பதெல்லாம் ஒரு அடிப்படையில் இல்லை, தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய திறத்துடன் இருக்கிறேன், தொடர்ந்து மக்களுக்கு சேவை சொல்லக்கூடிய உறுதியுடன் இருக்கிறேன், எனவே எனக்கே மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அமைச்சர் காந்தி திமுக தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தார். இந்த சூழலில் அவரது மகன் அவராகவே முன்வந்து தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தன் தந்தைக்கு மீண்டும் வழங்குவதாக தனது சமூக வலைதள பக்கங்களில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தனக்கான எதிர்காலம் இன்னும் நிறைய இருப்பதனால் தொடர்ந்து உறுதியுடன் பணியாற்றுவதற்கு உறுதியாக இருப்பதாகவும் வினோத் காந்தி பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக ராணிப்பேட்டை வட்டாரத்துக்குள் இருந்த அந்த புகைச்சல் தற்பொழுது அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. காரணம், முதல் நாள் அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட போது அமைச்சர் காந்திக்கு பதிலாக அவர் மகனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது போதில் இருந்தே அமைச்சர் காந்தி தனக்கு அந்த வாய்ப்பு மீண்டும் எடுத்துவிட வேண்டும், தானே போட்டியிட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக களப்பணி ஆற்றி வந்ததும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து இதனால் வினோத் காந்தி தன்னை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் அதே நேரத்தில் காந்தி தான் மீண்டும் அந்த வாய்ப்பு பெற்றுவிடுவதற்குமான முனைப்புகள் இருந்தார்கள். இந்த சூழல்ல தந்தை மகனுக்கும் இடையே இருந்த இந்த நெருடலான சூழலை தற்பொழுது மகன் வினோத் காந்தி அவராக முன்வந்து முறித்திருக்கிறார். தந்தைக்கே தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை மீண்டும் வழங்குவதாக அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக பேசு பொருளாக இருந்து வந்தது ஊர்ஜிதமாக இருக்கிறது. மீண்டும் தனக்கு எம்எல்ஏவாக போடுவதற்கான வாய்ப்பு வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அமைச்சர் காந்தி அதற்கான வாய்ப்பை தற்பொழுது பெறுகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் திமுக தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் மாற்றுவது குறித்தான முடிவை தலைமை எடுத்ததற்கு பிறகு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.